வணக்கம். வெல்கம் டு மாயாஸ் கிச்சன். இன்னைக்கு இட்லி, தோசை மாவு வீட்ல இல்லாத நேரத்தில ஒரு சூப்பரா, அதே நேரத்தில சிம்பிளா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரவைய வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரவை பார்த்தீங்கன்னா 1 கப் எடுத்திருக்கிறேன். இந்த ரவைய வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வறுத்த ரவை தான் வாங்கியிருக்கிறேன். அதனால ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்தா போதுமானது. இதுவே நீங்க வறுக்காத ரவை வாங்கியிருந்தீங்கன்னா, கூட 1 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ரவையில லைட்டா ஒரு மணம் வந்ததுக்கப்புறமா, இத எடுத்து இன்னொரு பாத்திரத்தில மாத்தி எடுத்துக்கலாம். இப்ப ரவைய வந்து நான் இன்னொரு பாத்திரத்தில மாத்தி எடுத்துக்கிட்டேன். 1 கப் ரவைக்கு பார்த்தீங்கன்னா, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்க்கிறேன். புளிச்ச தயிரா சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த ரவை ஊறுற அளவுக்கு இதில தண்ணி ஊத்துனா சரியா இருக்கும். ரவை ஊறுற அளவுக்கு இதில தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இத ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்க போறோம். 10 நிமிஷம் மூடி வைக்கிறனால ரவை நல்லா ஊறி சாஃப்ட் ஆயிரும். தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமானாலும் பரவாயில்ல. ரவை வந்து நல்லா உங்களுக்கு தண்ணி இழுக்க ஆரம்பிச்சுரும். இப்போ 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு நல்லா கெட்டியா இருக்கும். இதில பார்த்தீங்கன்னா, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 பச்சை மிளகா, கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சமா கொத்தமல்லி தழை, கொஞ்சமா வெங்காயம் கட் பண்ணி சேர்க்கிறேன். கூடவே கேரட் கொஞ்சம், பீட்ரூட் கொஞ்சம் சேர்த்து, கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்து இத நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதோட பதம் பார்த்தீங்கன்னா, தோசை மாவு அளவுக்கு தண்ணியாவும் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுல இருந்தா சரியா இருக்கும். இந்த அளவுல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம தோசைக்கல்ல தேய்ச்சி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா, ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து மெல்லிசா ஊத்த முடியாது. கொஞ்சம் ஊத்தாப்ப ஸ்டைல்ல ஊத்தி எடுத்துக்கோங்க. நல்லா விரிச்சு எடுத்ததுக்கப்புறமா, இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி, ஒரு பக்கம் கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறமா, இத திருப்பி போட்டுக்கோங்க. இதில பார்த்தீங்கன்னா, நம்ம ஜீரகம், பச்சை மிளகா, கேரட், பீட்ரூட்லாம் சேர்த்துருக்கனால நல்ல மணமா இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்ப இன்னொரு பக்கமும் வெந்ததுக்கப்புறமா தோசை சட்டியிலேருந்து எடுத்துரலாம். ரொம்பவே சாஃப்ட்டான, அதே நேரத்தில சீக்கிரமா செய்யக்கூடிய ரவை தோசை தயாராயிருச்சு. இதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா, தேங்காய் சட்னி, சாம்பார் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னைக்கு நான் தேங்காய் சட்னியோட தான் சேர்த்து சாப்பிட போறோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மாயாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ரெகுலரா அப்டேட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.